என்னோட முதல் படத்தில் காதல் சிலுவையில் அறைந்தால் என்னை அப்படின்ற பாட்டை அவர் எழுதினார். மதுரை குலுங்க குலுங்க அந்த சாங்கும் அவர் தான் எழுதினார். எனக்கு இந்த புத்தகம் படிக்கும்போது இது யுகபாரதியோட அனுபவமாக இருக்கலாம், அவராக இருக்கலாம், அப்படி தான் எனக்கு தோணுச்சு. காதல் சிலுவையில் பாட்டு எழுதுகிற நான் இப்போ கூட மறக்க முடியும். எனக்கும் அவருக்குமான நட்பு வந்து காதல் சிலுவையில் அந்த பாட்டு வந்து அவர் வீட்டுக்கு போய் ஜேம்ஸ் வசந்தன் சார் வீடு வந்து பாலவாக்கத்தில் இருக்கும். பாலவாக்கத்துக்கு கூப்பிட்டு போயிட்டேன், வாங்கன்னு சொல்லி எழுதணும். இல்லை நான் வீட்டில் எழுதி தரேன், வீட்டிலலாம் எழுத முடியாது, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ரூமில் உட்கார வச்சோம். கடைசி வரைக்கும் அவருக்கு பாட்டு வரல. எங்களுக்கும் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தனியாக ரூமில் போட்டு இதான் சுச்சுவேஷன். நான் ரொம்பலாம் சொல்லலை, காதல் தோல்வி அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன். அவரும் உட்காந்து யோசிச்சு எழுதிடுவாங்க. நானும் ஜேம்ஸ் சாரும் வெளியில் சாப்பிட்டுட்டு அவருக்கு அப்பப்போ காஃபி போவோம் உள்ளுக்குள்ளே. அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, ஞாபகம் இருக்கும், மறக்க முடியுமா என்ன? கடைசி வரைக்கும் பாட்டே வரல. வெளியில் போனோம், உள்ளே போனோம், என்ன சார் இல்லை இன்னும் எழுதலைன்னு. சரி, ஒருவேளை ரூம்குள்ளே வச்சுருக்கனால தான் சார் இவர் இப்படி இருக்கார், நம்ம நேராக பீச்சுக்கு கூப்பிட்டு போயிடுவோம்னு சொல்லி அங்கேருந்து அவரை கடத்திட்டு போய் பீச்சுக்கு கூப்பிட்டு போனோம். பீச்சில் கொஞ்சம் நேரம் அலைஞ்சார். அப்போயும் அவர் எழுதலை. பீச்சில் பேசி இங்கிட்ட அங்கிட்ட நடக்கிறாரு. நான் ஜேம்ஸ் சார்ட்ட சொல்கிறேன், இப்போ வந்துடும், பாட்டு வந்துடும் அப்படின்னு. வந்துடும் நமக்கான தேர்ற வந்துடும். அப்பயும் அவருக்கு வரல. திருப்பி ரூம்குள்ளே போனார். அதுக்கப்புறம் தான் காதல் சிலுவையில் பாட்டே வந்தது. காதல் சிலுவையில் அழைத்தால் என்னை தீயின் குடுவையில் அப்படின்னு அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நாங்கள் எப்போதும் முடிச்சு திருவான்மியூரில் ஒரு கடையில் போய் புரோட்டா அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே அவரை விட்டுட்டு வருவோம். காலையில் கிளம்புவோம், நைட்டு தான் அவரை விடுவோம்.